योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। गुरुनाथ महाराज की जय हो। ஸ்ரீவைகுண்டத்தினுடைய மார்ச் மாத சத்சங்கம் இன்றைக்கு நடக்கிறது. இதில் திருவண்ணாமலை கண்ட மகான் தெய்வ குழந்தை யோகிராம் சுரத்குமார் பற்றி அடியின் விஷயங்கள் சொல்லி நான் எப்போதும் புதிதாக நண்பர்கள் வர்றீங்க. இப்போ அவங்களுக்கு சுவாமியை பற்றியும் கொஞ்சம் அறிமுகம் பண்ண வேண்டியது. நீங்கள் இப்போது சிலை வடிவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சுவாமி அந்த மேலே அந்த ஃபோட்டோவில் இருக்கிறாங்க. இவங்க யோகி ராம் சூரத்குமார். அவங்க பேர் யோகி ராம் சூரத்குமார். அவங்க வடக்க காசி பக்கத்தில் ஒரு கங்கை கரையில் நம்ம மாதிரி இது கூட ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர். அந்த காலத்திலே பிஏ எல்லாம் படிச்சுட்டு 1936 பிஏ படிக்கன்னா அன்னைக்கு விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த அலகாபாத் யூனிவர்சிட்டிலேயே ஒரு 10 பேர் தான் படிச்சிருப்பாங்க. அதில் இவரும் வந்தது நல்லா படித்தவர். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு இறை நாட்டம் வந்திருக்குது. அப்போவே நம்ம தென்னிந்தியாவுக்கு வந்திருக்காரு. 1946 இந்தியா சுதந்திரம் பெற முந்தையே பாண்டிச்சேரியில் வந்து அன்னையை பார்த்துருக்காரு. நம்ம மதர் அரவிந்தர் அன்னை இருக்காங்களா, அன்னையை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் அரவிந்தர் ரூமுக்குள்ள இருக்கிற யாரும் பார்க்க முடியாது. நம்ம அன்னையை பார்த்து பேசுகிறார். 3 நாள் அங்கே தங்கியிருக்கிறாரு. அப்புறம் திருவண்ணாமலை வந்திருக்கிறாரு. நம்முடைய ரமண மகரிஷியோட 1 மாத காலம் தங்கி இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போய் கேரளாவில் ஒரு ஆனந்த ஆசிரமம் இருக்குது. அங்கே பப்பா ராமதாஸ் ஒரு மகாத்மா, அவர் கூட 3 நாட்கள் இருக்காரு. அப்புறம் வட இந்தியா போயிட்டார். இப்படி 2 முறை இங்கே வந்துட்டு போயிருக்காரு. 47, 48 2 முறை இங்கே வந்துட்டு போயிருக்காரு. அப்போ அந்த காலத்திலே அவருக்கு ஒரு ஆன்மீக நாட்டம் இருந்து ஞானிகளை தேடி அலைஞ்சிருக்கிறார். அதில் அரவிந்தர், ரமண மகரிஷி, பப்பா ராமதாசன் 3 பேர் அவர் வாழ்க்கையில் செஞ்சிருக்காரு. அவர் இங்கே தெற்கு நோக்கி அனுப்பி வச்சு அவர் ஊர்லேயே ஒரு சித்தர் இருந்திருக்காரு. அவர் கபாடியா பாபான்னு. கபாடியான கையில் ஒரு சட்டி சாமின்னு வச்சுருக்காரு. ஒரு மண்சட்டி வச்சுருக்காரு. ரொட்டி தீதின்னு வருவார். ரொட்டி கொடுக்குமா ரொட்டி கொடுக்குமான்னு சொல்லிட்டு வருவார். அந்த கிராமத்திலே இருப்பார். சிம்பிளாக சாப்பிட்டு அந்த கங்கை கரையிலேயே படுத்திருப்பார். அவருக்கும் இவருக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர். அவர்கிட்ட போய் இவர் சில நேரம் பேசிட்டு இருப்பார். அப்போ இவர் ஆன்மீகமாக சந்தேகம் தம்பி புக்கெல்லாம் படித்து தெரிஞ்சிக்க முடியாது, புத்தகத்தை படித்து நீ ஆன்மீகம் தெரிய முடியாது. நல்ல ஞானிகள் இருக்காங்க. நல்ல ஒரு குருவை தேடிப்போ. ஒரு குரு உனக்கு அமைஞ்சிட்டாருன்னா உனக்கு அவர் எல்லா விஷயத்தையும் உனக்கு கற்றுக் கொடுத்துருவாரு அப்படின்னா குரு எங்கேன்னு சொல்றாரு. அவர் உடனே இமயமலையான்னு கேட்கிறார். குரு தெற்க இருக்கிறான்னு போயிருக்காரு. அவர் தான் அந்த பாதையை காட்டுறாரு. அப்போ தெற்கு அரவிந்தர் தான் அப்போ ஃபேமஸ். பாண்டிச்சேரி அரவிந்தர், அப்புறம் டெல்லி வர வட இந்தியாவிலே ஃபேமஸாக இருக்கிறாரு. அதனால இவர் அப்புறம் அரவிந்தரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி தான் அரவிந்தரை பார்க்க போகிறார். இப்படி வந்து இங்கே வந்து திருவண்ணாமலை எல்லாரையும் பார்த்து வராங்க. அப்போ இந்த அவர் ஒரு இறை அவதாரம். அந்த அவதாரம் வெளிப்படுறதுக்கு சில முன்கதை கொஞ்சம் வேண்டியது. இப்போ அதுதான் இந்த விஷயங்கள் எல்லாம். அதுக்கு சில ஞானிகள் குருகள் வராங்க. அதிலெல்லாம் பார்த்து அவருக்கு அந்த விழிப்புணர்வு வருது. 1952 போய் அவருடைய குருவாகிய பப்பா ராமதாசரை கேரளாவில் இப்போ அந்த ஆசிரமம் இருக்குது, ஆனந்த ஆசிரமம் 100 வருஷம் ஆகுது. அந்த ஆசிரமத்தில் போய் இருக்கும்போது அவர்கிட்ட மந்திர உபதேசம் கேட்குறாங்க. அப்போல்லாம் என்னன்னா குரு வந்து சீடனுக்கு ஒரு உபதேசம் பண்ணுவாங்க, மந்திர உபதேசம். அது ஒரு மந்திரத்தை கொடுப்பாங்க. அந்த மந்திரத்தை சதா சர்வகாலம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது அந்த அவரை வழிநடத்தி கொண்டு இதுதான் மந்திர உபதேசம் சொல்லுவாங்க. ரொம்ப ரகசியமாக காதல் 3 தடவை சொல்லுவாங்க. அவங்க 3 முறை அதை ரிப்பீட் பண்ண அப்புறம் அவங்க ஆசீர்வதி கையை காட்டுவாங்க. அப்புறம் போய் அதை சதா சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அந்த குரு மந்திரம் உள்ளுக்குள்ளே உட்காந்து வேலை செய்யும். அதான் ஒரு விஷயம். அப்போ அவர் கொடுத்த மந்திரம் ஆஞ்சநேயர் சொன்ன மந்திரம். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய்ராம். ஆஞ்சநேயர் கடகத்தாண்டா இருக்கிறது பலத்தால் அல்ல, இந்த ராம மந்திரத்தால் சொல்லிதான். அவர் ஒரு காரியமும் செய்யும் போது அதுக்கு ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் சொல்லுவார். அப்படி சொல்லும் போது அவருக்கு அந்த ஆற்றல் வருது. அவர் கடலை தாண்டாரு, எல்லா அற்புதங்களையும் அவர் செய்கிறார். அப்போ அந்த ஆஞ்சநேயருடைய பலம் எங்கே இருக்குன்னா அவர் சொன்ன ராம மந்திரத்தில் தான் இருக்கு. நெஞ்ச பிளந்து காட்டுவார்ல, அவர் மார்புக்குள்ள ராமன் சீதையும் இருப்பாங்க. அதுமாதிரி நம்ம எல்லாரும் ஹிருதயத்திலே யார் இருக்காங்கன்னா இறைவன் தான் இருக்காங்க. எல்லோருக்குள்ள உங்களுக்கு தெரியாட்டாலும் தெரிஞ்சாலும் அவங்க உள்ளுக்குள்ளே யார் தான் இருக்கிறான்? இறைவன் தான் அவங்களுக்குள்ள இருந்து ஆட்சி செய்யலாம். இறைவன் இல்லைன்னா நம்ம இயங்கவே முடியாதுமா. நம்மளை இயக்குறது இறைவன் தான். படைத்த இறைவன் தான் நம்மளை பாதுகாத்து வருகிறான். நம்ம உணர வேண்டும். உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்ம உணரணும். உள் கடந்து உள்ள பார்த்தா கடவுள் செய்வார். கடவுள் உள்ள பார்த்தா கடவுள் இருக்கிறார். அதனால நம்ம சித்தர்கள் கூட பாடினாரு. அதாவது சுட்ட சட்டி கரிச்சுவை அறியுமோ, சிவன் உள்ள இருக்கான், சிவன் வெளியிலடா உள்ள இருக்கான்னு சொல்லி சித்தர்களே பாடினாங்க. அப்போ அந்த ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராமோங்கிற மந்திரத்தை இவருக்கு மந்திரோபதேசமாக அவர் குருநாதர் கொடுக்க, நீ போய் 24 hours 24 மணி நேரம் அந்த மந்திரத்தை சொல்லியிருந்தாரு. பக்கத்தில் உள்ள குருந்தில் இருக்காரு. 7 நாள் 7 இரவு 7 பகல் கடந்த போது இவருக்கு அதையே சொல்லிட்டு இருக்காரு. சாப்பிடலாம், அன்னாகாரம் ஒன்றும் இல்லை, அதிலேயே மூழ்கிட்டார். 7 நாள் முடியும்போது பார்த்தா இவருக்கு உலகமே மறந்து.
ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் அதுக்குள்ளே ஆள் முடிஞ்சு 7 நாள் ஓடிச்சு. இந்த 7 நாள் போனதே இவருக்கு தெரியல. எல்லாம் முடிவு பார்த்தா இவருக்கு தன் உணர்வே இல்லை. அதான் அந்த ஞானம் தரப்பட்டு. அப்போ அது கிடைச்சோட தன்னை மறந்து உண்மத்தில் ஆடுறாரு, பாடுறாரு, குதிக்கிறாரு, அது ஆசைப்பட்டு வராரு. அப்போ எல்லாரும் இவருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு சொன்னாங்க. வடக்கே இருந்து வந்தார்களா ரொம்ப உடனே முடிவு பண்ணி அவருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு கொஞ்சம் மண்டையில் இல்லாமட்டு ஆடுதாரு, பாடுறாரு. அது என்னன்னா ஒரு ஞானம் பெற்றவுடன் தன்னை மறந்து இழந்த ஒரு நிலை வரும். அதான் அன்னைக்கு உள்ளவங்க அது அந்த குருவுக்கு தெரியும். அவர் தெரியாத மாதிரி இருந்துக்கிட்டார். சுற்றி உள்ளவங்கலாம் இது சரியில்லைன்னு சொல்லி ஆசிரமத்தோட அவர் அனுப்பிடுறாங்க. இவருக்கு ஆசிரமத்தில் ஆகிக்கூடாது, இவருக்கு இருக்கா திடீர்னு உருள்றாரு, பிறல்றாரு, எந்திரிச்சு குதிக்கிறாரு, 12 மணி 2 மணிக்கெல்லாம் சுற்றுறாரு, அங்கெங்கெல்லாம் ஓடுறாருன்னு சொன்னா அவங்களுக்கு பயமாயிட்டு. இப்போ ஆசிரமத்தில் உள்ளவங்கன்னா பப்பாட கேட்குறாங்க, அவர் உங்களுக்கு பொருத்தமில்லைன்னா அனுப்பிடுங்கன்னு சொல்றாரு. அப்போ இவர் இங்கே வெளியே போயிடலாம்னு சொல்லி அவர் குருவே சொல்றாரு. அப்போ இவர் அழுதாரு, எனக்கு ஒன்றும் தெரியல, நான் நீங்கள் சொன்னதை சொன்னேன், இப்போ என்னைய போகிற ஒரு சக்தி பிடிச்சி என்னை ஆட்டுது, நானே என் வசத்தில் இல்லை, நான் என் கண்ட்ரோலில் இல்லை, ஒரு ஆற்றல் என்னை பிடிச்சி ஆட்டுது, நான் என்ன பப்பா செய்வேன். சில நேரம் மனிதனாக வந்து அழுதார், நீங்கள் போக சொல்கிறீங்க, நான் உங்களை விட்டு எப்படி போவேன் அப்படின்னு அவர் குருநாத் கேட்குறாரு. இல்லை நீ போன்னு சொல்கிறார், நீ போய் நீ இருக்க வேணாம் போன்னு சொல்கிறார். ஏன்னா அவருக்கு பின்னாடி ஒரு திருவண்ணாமலையில் வந்து பெரிய ஆள் ஆகணுங்கிறது அவங்களுடைய தெய்வத்தினுடைய திட்டம். இவர் அங்கேயே இருக்கக்கூடாது, அவர் துரத்துணுங்கிறது அந்த திட்டம். அப்போ அவர் துரத்தும் போது இவர் இருந்தால் சரின்னு சொல்லி குருநாதர் கையில கண்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்து எங்கே போகிறேன்னு கேட்குறாரு. இவருக்கு ஒன்று தெரியும், போக சொல்லியிருக்காரு, போகிறாரு. எங்கே போகிறேன்னு கேட்டால் அவருக்கு என்ன தெரியும். அவர் டக்குன்னு அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது, அருணாச்சலம். அங்கேயே போட்டுருக்காரு. அவரை மீறி, அவருக்கே தெரியல, கொஞ்சம் மனது அவரையே மீறி வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன, அருணாச்சலம். அருணாச்சலம்ங்கிறது நம்முடைய திருவண்ணாமலை. அண்ணாமலைக்கு என்ன மகத்துவம்னா, நீங்க காசியில் பிறந்தால் முக்தி, காஞ்சியில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி. நீ காஞ்சிபுரத்துல பிறந்தா உங்களுக்கு முக்தி உண்டு, காசியில போய் இறந்துட்டாலும் முக்தி உண்டு. ஆனா அண்ணாமலைக்கு அந்த கஷ்டமே இல்லை. பஸ் வேண்டாம், டிக்கெட் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். இருக்க இடத்துல போது அருணாச்சலம், அண்ணாமலை 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 நினைச்சாலே போதும் ஒரு முக்தி. அவ்வளவு பவரான இடம். காரணம், சிவன் அங்கு ஒரு மலையாக இருக்கிறான். அதை நம்ம சுற்றி கிரிவலம் போடுறோம். மிக எல்லா நாளும் போகலாம், வரலாம். அப்போ அங்க இருந்து வடக்கே இருந்து வந்த அவருக்கு கேரளாவில் வச்சு ஞானம் கிடைச்சி அவருடைய குரு எங்க அனுப்பி விடுறாரு, திருவண்ணாமலைக்கு போயிடுறாரு. அண்ணாமலைக்கு அவ்வளவு பெரிய ஆகர்ஷணம். சிவன் மலையா இருக்கிறார். ஞான தபோதனர்களை வாவன்றழைக்கும் அண்ணாமலை சொல்லுவாங்க. ஞானிகளை எல்லாம் வா வான்னு கூப்பிடுவான். அதுதான் அண்ணாமலை. அதனாலதான் இவர் அங்கே ஈர்க்கப்படுறாரு. 1952 கேரளாவிலேருந்து கிளம்புறாரு. ஆனா 7 வருஷம் ஆகுது திருவண்ணாமலைக்கு. அப்படியே தெரியல, தன்னை மறந்து இந்தியா முழுக்க சுற்றுறாரு. இமயமலை 7 ஆண்டுகள் எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு 1959 போய் தான் திருவண்ணாமலைக்கு உட்கார்றாரு. அப்புறம் 2001 அவர் சமாதி ஆகிறத விட அந்த மலையை விட்டு எங்கேயுமே போகல. அங்கே தான் இருப்பார். ரோட்டில் பிச்சை எடுப்பார். ஒன்று கையில் ஒரு விசிறி, ஒரு சிரட்டையில் தான் வாங்கி சாப்பிடுவார். அப்படி ஒரு பிச்சைக்காரன் சொல்லிட்டு பெரிய படித்தவர். ஆனால் பிச்சைக்காரன் டேட்டி இங்கிலீஷில் அதிகம் பேசுவார். இப்போ டேட்டி பெக்கர், டேட்டி சின்னி, பழைய துணி எல்லாம் மேலே சுற்றிக்கிட்டு அவர் வார்டில் இருப்பார். அன்னைக்குள்ள நியூஸ் பேப்பர் வாங்கி படிப்பார், ஹிந்து பேப்பர். அது கையில் வச்சுருப்பார். அந்த ஒரு நியூஸ் பேப்பருக்கும் ஒரு விசிறி சட்டை வச்சுட்டு அப்படியே திருவண்ணாமலை வீதியில் இருந்த ஃபாரினர்ஸ் அவரை பிடிச்சிக்கிட்டார். அங்கே ரமணாசிரமத்துக்கு ஆரம்பத்துலேருந்தே வெளிநாட்டுக்காரங்க நிறைய வருவாங்க. இப்போ அவங்கெல்லாம் இவரை பற்றி நல்ல இங்கிலீஷ் பேசுவார். அப்போ இவர் அவங்க டவுட் அதெல்லாம் கேட்டு இவர் கிளியராக சொல்கிறார். அவங்க ஒரே ஆச்சரியம், பார்த்தாக்க ஒரு பைத்தியமாக இருக்கிறாரு, தனியாக பெக்கர் பிச்சைக்காரன்னு சொல்கிறாரு. ஒரு இதை சிரட்டையில் ஏதாவது கொடுத்தா வாங்கி சாப்பிட்றாரு, இல்லாட்டும் சும்மா இருக்கிறாரு. அப்போ அவங்க தான் இவரை முதல்ல கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதலாக 1971 69 ஒருத்தர் வந்து பார்க்குறாங்க. அமெரிக்காவிலேருந்து ஒரு இளைஞன் வந்திருக்கான், ஞானிகளத்தின் 18 வயசுல அவன் இந்தியா வந்திருக்கான். 1970 வந்தவன் இந்த சாமி கூட 9 மாதம் அப்படி சுற்றுறான். சாமி போகிறதெல்லாம் பின்னாடியே போகிறான். அவனுக்கு இவர் ரொம்ப பிடிச்சிட்டு அவரை பார்த்து அவரை பற்றி ஒரு புக் எழுதுறான். அவன் தான் இவருக்கு அந்த இங்கிலீஷில் தான் எழுதுறான். அவங்க ஆங்கிலம் தானே தெரியும். இப்போ ஆங்கிலத்தை இவருடைய வரலாறு எங்கேருந்து வந்தீங்க என்ன அதெல்லாம் கேட்டு கொஞ்சம் ரொம்ப தன்னுடைய பூர்வீகம் பற்றி கொஞ்சம் தான் சொன்னார். இவருக்கு கங்கை கரையில் காசிக்கு அருகே ஒரு கிராமம், அங்கேருந்து வந்தான். இவர் சின்ன வயசில் 2 சம்பவங்கள் நடந்து இவன் இறைவனை தேடி வந்தான். அரவிந்தரை பார்த்தான். ரமணரோட 1 மாத காலம் இருந்தேன். அப்புறம் கேரளா போல நம்ம மந்திர தீட்சை வாங்கினேன். அதோட எனக்கு நான் உண்மத்த நிலைக்கு வந்துட்டு நான் வந்து இங்கே இருக்கிறேன். அண்ணாமலை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், இனிமேல் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து எல்லாமே என் தந்தைன்னு சொல்றாரு. இறைவனை வந்து ஒரு தந்தைன்னு சொல்றாரு. மை ஃபாதர் சொல்றாரு. இறைவன் என் தந்தை, அவன் தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறான். எல்லோருக்குள்ள நான் இறைவனை பார்க்குறேன். இப்போ எல்லாருமே இறைவனுடைய வடிவம். அவர் எல்லாரையும் வணங்குவார். அவருக்கு நாயை கூட நீங்க வாங்க போங்கன்னு பேசுவார். அவர் ஒரு நாய் வளர்த்தார் பின்னாடி. அதுக்கு சாய்பாபான்னு பேர் வச்சாரு. சாய்பாபா சாப்பிட்டோம்மா, சாய்பாபா வருவோம், சாய்பாபா இருப்போம் சொல்லி வளர்த்த நாய்க்கு கூட அவர் உயர்ந்த நேரம் மரியாதை செஞ்சு வர்றாரு. குழந்தைகள் வந்தால் கூட காலை தொட்டு கொண்டுவார். நானே கண்ணா குழந்தைகள் காலை தொட்டு கொண்டுவார்.
அவர் எல்லோருக்குள்ளும் தெய்வத்தை பார்த்தார், எல்லோருக்குள்ளும் இறைவனை பார்த்தார், யாரை பார்த்தாலும் கூப்பிட்டார். எல்லாத்துலயும் அவர் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்தவனேன்னு தாய்மானவர் பாடுவார். இறைவன் எங்க இருக்கிறான்? நீக்கமர நிறைந்திருக்கான். எல்லா இடத்துலயும் இறைவன் தான் நிறைஞ்சிருக்கிறான். இது அருளாளர்கள் கண்ணுக்கு தெரியுது, ஞானிகளுடைய கண்ணுக்கு தெரியுது, நமக்கு தெரிய மாட்டேன். நமக்கு ஜோம சுந்தரமாவும் ஜோக்கலிங்கமாவும் தான் தெரியுது. அவனுக்குள்ள இருக்கிற தெய்வம் நமக்கு தெரிய மாட்டேன். போவதாகவும் வருது, இவன் தான் எனக்கு எதிராக இருக்கா, இவனுக்கு கொல்லணும்னு சொல்லி நமக்கு ஒரு கோவம் வருது. ஆனா அவங்க எப்படி பாக்குறாங்க? இந்த சொக்கலிங்கத்துக்குள்ளே சோமசுந்தரத்துக்குள்ளே இருக்கிறது இறைவன் தான், அவன் என்கிட்ட கொஞ்சம் விளையாடுறான் அப்படின்னு அவங்க ஞானிகள் அதை எடுத்துக்கிறாங்க. அதனால போற்றுவார் போற்றற்றும் புழுதி வாரி தூற்றுவார் தூற்றற்றும் என் கடன் பணி செய்து கிடப்பதை அப்படின்னு வாழ்ந்தவங்க தான் ஞானிகள். நீங்க அவங்கள போற்றுனாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தூற்றுனாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க வந்து என் கடன் பணி செய்து கிடப்பது, நான் இறைவனே நினைத்து இறைவனுக்கே பணி செய்து வாழ்வேன் அப்படி வாழ்ந்தவர்கள் தான். அப்படி ஒரு சித்தர் தான் யோகி. எங்களுக்கெல்லாம் என்ன பாக்கியம், நாங்கள் நேரில் போய் பார்த்தோம் 93 தொடர்ந்து 2 மாதம் திருநெல்வேலி தான் 2 பேரும் வேலை பார்த்தோம். 2 மாதம் திருவண்ணாமலைக்கு ஓடி போயிருந்தோம், சாமிகிட்ட போவோம், உட்காருவேன். இந்த பாடல்லாம் அங்கே வச்சு பாடினது, பல பாடல்கள் சாமிகிட்ட வச்சு பாட எங்களை ரொம்ப ஆசீர்வதிச்சாரு. தெரியல அப்பவே அவர் இந்த பணிக்காக எங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு. எங்களுக்கு அப்போ தெரியல, நாங்கள் போன சாமியை பார்த்தோம், கும்பிட்டோம். அவர் என்ன பிற்காலம் இந்த செய்திகளை எல்லாம் எல்லா இடத்துலையும் போய் சொல்றதுக்கு 2 பேர் வேணும், பாடுறதுக்கு ஒரு ஆள், பேசுறதுக்கு ஒரு ஆள் சொல்லி எங்கள் 2 பேரையும் அப்பவே தயார் பண்ணியிருக்காரு. 93, 94, 98, 2001 சாமி சமாதி ஆகிறோம். 9 ஆண்டுகள் தொடர்ந்து நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து 2 மாதத்துக்கு ஒருக்கும் போயிடுவோம். திருவண்ணாமலை போய் அவர் கூட 2 நாள் 3 நாள் இருந்தோம். அப்படி சாமியை பார்த்துட்டு எல்லாரும் பாட்டெலாம் போடாங்க, நாங்களும் பாடுவோம். அப்படி இருந்துட்டு இருப்போம். அவரு அந்த தரிசனம், அவருடைய அந்த கண் அருள், ஞானியினுடைய அருள் பார்வை இருப்பாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய அந்த கண்ணிலே அந்த 2 கண்ணுனால முடியும், அந்த அந்த விழிகள், அதான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்றோம்ல, அவருடைய அருள் விழி பார்வையில யார் விழுந்தாலும் அவர்களுக்கு அருள் ஆசிகள் ரொம்ப ரொம்ப உண்டு. அப்படி இருந்தவரை எல்லா, அதாவது நீங்க கேட்கவே வேண்டாம், ஞானிகள்கிட்ட நீங்க சொல்லவே வேண்டாம். உங்களுக்கு என்ன உடல்ல ஒரு பலகீனம் இருந்தாலோ, நோய் நொடி இருந்தாலோ, ஒரு வருத்தம் இருந்தாலோ, கவலை இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும். அவங்க பார்த்த மறு நிமிஷமே அது காணாமல் போயிடும். வாய் திறந்து கேட்கணுங்கிறது இல்லை, அவங்களுக்கு தெரியும். இவ வந்திருக்கா, இவருக்குள்ள இதான் பிரச்சனை. அவங்க ஒரு கையை தூக்கிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் அந்த அந்த அதை நம்ம போட்டு ஓடினா தான். அதனால தான் நாங்களாம் விழுந்து கிடக்கணும். ஒரு கையை தூக்கிட்டாங்கன்னா எல்லாமே முடிஞ்சது. அந்த ஒரு பேராற்றல் அவருக்கு. ஏன்னா அவர் அவர் அதுக்காகவே வந்தவர். அவர் வந்து மக்களுடைய துயரம் நீக்கிறதுக்காக வந்தவர். பல அவதாரம் இருக்கு. இவருடைய நோக்கம் என்ன கேட்டா, யார் வந்தாலும் கூட்டு பக்கத்துல உட்கார வச்சு ஊர் என்ன, பேர் என்ன, என்ன பண்ற, என்ன தொழில், என்ன செய்யற எல்லாம் அவரே கேட்பார். ஒண்ணுன்னா கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பிச்சைக்காரத்துக்கு உங்களுக்கு என்ன வேணும், தமிழே நல்லா பேசுவார். என்ன வேணும், அந்த திருவண்ணாமலை ஆளுகிட்ட பேசி பேசி இந்த விழுப்புரம் தமிழ் மாதிரி சாமி பேசுவாங்க. உனக்கு என்ன வேணும்னு சொன்னா உடனே ஏதாச்சும் சொல்லுவோம். ஓ அது மாதிரியான கையை பிடிச்சி கைக்குள்ள வச்சுக்குவார். வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு அவருக்காக தோணும், சரிப்பா சௌக்கியமா இருப்ப, நீ போயிட்டு வந்துட்டு ஒரு படத்தை எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிருப்பார். நீ சரிப்பா சௌக்கியமா இருப்பேன்னு சொல்லி அனுப்பிட்டேன்னு அவ்வளோதான். நீ பஸ் ஏறி வீடு வர்றதுக்குள்ள அந்த பிரச்சனை தீர்ந்துடும். நாங்கள் பார்த்த உண்மை. அதாவது கடவுளை, அதாவது மருத்துவர்களை கைவிட்ட ஆளெல்லாம் காப்பாற்றிருக்காரு சாமி. இவன் பிழைக்க மாட்டான்னு சொல்லி விட்ட ஆளெல்லாம் சாமி தூக்கி உட்கார வச்சிருக்காரு. ஒரு பக்தர் நீ காலையில் தான் கேட்டார், விஷம் குடிச்சாரு, நான் செத்து போனேன்னு சொல்லி 2 பாட்டில் விஷம், அவர் சாகலை. அதனால காலை ஓடி போகிற சாமிகிட்ட, வாழ விட மாட்டேங்கிற, சாக விட மாட்டேங்கிறது. அந்த சொன்ன நீ இந்த திருவண்ணாமலை மலையில ஏறி கீழே குதி, நீ சாக முடியாது, நான் உன்னை சாக விட மாட்டேன். அப்போ ஜனன மரணத்தை கூட தடுத்து நிறுத்துகிற ஆற்றல் உள்ள அவ்வளோ பெரிய ஆள், அவ்வளோ பெரிய மகாத்மா. அதனால உங்களுக்கு என்ன பாக்கியம், நீ கோமதி வச்சு இந்த வீட்டில் வந்து உட்காந்து அந்த மகாத்மா அவர் உங்களை பார்க்கல, நீங்க பார்க்கல, அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிற, சிலை வெடிவிலும் பார்க்குறாரு, படத்துல இருந்து உங்களை பார்க்குறாரு. அப்ப அதை பார்க்கும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய அனுகிரகமா இருக்கும். வாழ்க்கையில தெய்வங்கள் கிடைச்சிடும், கோவில் குளங்கள் பெயர்லாம் கும்பிட்டுலாம். குரு கிடைக்கிறது ஒரு ரொம்ப யோகிரா ஒரு அபூர்வமான விஷயம். அதாவது பல ஜென்மங்கள் தபம் பண்ணாதான் உங்களுக்கு குரு கிடைப்பார். மூர்த்தி தலம் முறையாய் தொழுதோருக்கு வார்த்தை சொல்ல சத்குரு, சத்குருவும் அது மேல சத்குருவும் வாய்க்குமே அப்படின்னு சொல்லுது. அதாவது மூர்த்தி தலம், பல கோவில்கள் தலங்கள் புண்ணிய தீர்த்தங்கள்லாம் போய் நேரம் நம்ம காசியெல்லாம் போனோம், அதெல்லாம் போய் மூர்த்தி தலம் முறையாய் தொழுதோருக்கு பல ஜென்மங்களாக போய் இதெல்லாம் சுற்றி பார்த்து வந்தவங்களுக்கு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்குமே. இந்த ஆன்மா பக்குவம் அடையும் போது வார்த்தைங்கிறது அந்த குரு உபதேசம் பண்ணார்ல, அந்த வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்குமே அப்படிங்கிற விஷயம். அதனால உங்களுக்கு அந்த காலம் இப்பதான் கரிஞ்சிருக்கு. அதனால குரு உணவு உட்காருங்க. தொடர்ந்து வருவோம். அந்த குருவுடைய அனுக்கிரகம் உங்களுக்குள் வேலை செய்யும். அதனால எல்லா வெள்ளிக்கிழமையும் மாதம் ஆங்கில மாதம் முதல் வெள்ளிக்கிழமை நாங்களும் வந்துடுவோம். நாங்கள் ஆசிரியத்தான் ஓடி காலையில் தூத்துக்குடி இங்கே 5 மணிக்கு வந்துடும், 6 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். ஏன்னா கொஞ்சம் பஜன்ஸ் பண்ணுவோம், கொஞ்சம் விஷயங்கள் சொல்கிறோம். நீங்கள் அந்த குருவை தொடர்ந்து வணங்கிட்டு வாங்க. அவர் அவர் சிம்பிளாக சொல்ல, வேறு ஒன்றுமே சொல்ல வேண்டாம். டெய்லி ஒரு 11 முறை சொல்லிப்பார். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு. இதை சொன்னா உங்களுக்கு ஜெயத்தை குருவாகிய ராஜன் தருகிறேன்னு சொல்றாரு.
ஜெய குரு ராயா. அந்த மந்திரமே அந்த விடையும் சொல்லுது. நீ 3 முறை இந்த பிச்சைக்காரனுடைய பெயரை சொன்னால் உனக்கு ஜெயத்தை குருவாகிய ராஜன் தருகிறேன். என்ன முயற்சி எடுத்தாலும் அது உனக்கு வெற்றி உண்டு அப்படிங்கிறது குரு சொல்றாரு. எனவே இந்த குரு மந்திரத்தை நீங்க தினமும் ஒரு டைம் உங்களுக்குள்ள ஒதுக்கிட்டு ஒரு 11 முறை. எங்க அம்மா சாகிறது வரை எங்க சாமியை போய் பார்த்தாங்க சொல்லிட்டு முன்னாவா 83 வயசுல சாகிறது வரை அவள் டெய்லி 11 தடவை சொல்லுவா. பெரிய தீவிர முருக பக்தி. அவள் டெய்லி கந்த சஷ்டி கோஷம்லாம் பாடுவா. ஆனால் அவள் சாமியை பார்த்ததுலேருந்து ஒரு 11 முறை வேற வச்சுன்னா டெய்லி 11 முறை சொல்லிட்டு வந்தாங்க. கடைசி வரை சொன்னான். அவள் சாகிறதுக்கு முதல் நாள் வரை சொல்லிட்டு தான் செத்தான். எங்கள் அம்மா விடாம அப்படி. அதனால என்னாச்சு தெரியுமா, 83 வயசுல ஆரோக்கியமா இருந்தேன். பெரிய நோய் நொடிகள் அவளுக்கு இல்லை. வயதாயிட்டு முதுமை, கண் பார்வை குறைஞ்சி, காது கேட்கல, அதெல்லாம் வந்தது. ஆனா பெரிய அளவுக்கு அவ எங்களுக்கு படுத்து தொந்தரவு பண்ணல. அப்படியே அழகா அவ கணித அவ பாட்டு அப்படியே விடை பெற்றான். அந்த மாதிரி ஒரு தோன்றா துணையாக குருவுடைய துணை நமக்கு என்னைக்கு இருக்கும். அதுக்கு இந்த மந்திரத்தை டெய்லி சொல்லிட்டே வரும். இது நமக்கு வந்து ஒரு கவசம் மாதிரி பார்த்து நம்மளை காப்பாற்றும். பின்னாடி நான் புத்தகங்கள்லாம் தரோம். நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்கன்னா இந்த சாமி பற்றிய புக்ஸ் எல்லாம் தரோம், நீங்கள் படிக்கலாம். நம்மளோட பாட்டு புத்தகத்துக்கு எல்லாமே தரோம். உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து நாங்கள் உங்களுக்கு செய்வானோ பிரச்சனை இல்லை. எனவே திருவண்ணாமலை தந்த மகான் பகவான் யோகிராம் சுரத்குமார் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறதுக்கானே வந்திருக்கிறார். ஸ்ரீவைகுண்டம் என்பது ஒரு புண்ணியமான பதி. இது சிவனுக்கும் விசேஷமான இடம், பெருமாளுக்கும் விசேஷமான இடம். குமரகுருபரர் என்கின்ற ஒரு புண்ணிய ஆத்மாவை தந்த ஊர் இந்த ஊர். எனவே இதுக்கு பெரிய இது உண்டு. பல ஆழ்வார்களும் வந்து பாடிய இடம் இது. பெரிய பெரிய மகாத்மாக்களுடைய பாதம் பட்ட மண். இந்த கோயில் சாதாரண கோயில் இல்லை. ஆழ்வார்கள்லாம் வந்து நேரடியாக பெருமாளை பாடின இடம். உங்கள் ஊர்லேயே அவதரித்த குமரகுருபரன் போய் காசியில் போய் மடம் எழுப்பினார். சிவபெருமான் வழிபாட்டை காசியிலே மீட்டு கொண்டு வந்தவர். முகலாயர் ஆட்சி காலத்தில் தன் உயிரை தலைமைங்கிறது கூட மிரட்டினாங்க. அதுக்கெல்லாம் பயப்படாம போய் அவுரங்கசீப்புடைய தம்பியை சந்திச்சு எனக்கு மடம் கட்டணம் இடம் இருந்தாங்கன்னு சொல்லி முகலாயர் ராஜாவை நேரில் பார்த்து கேட்கும்போது இவர் சிங்கத்து மேலே ஏறி வந்த மாதிரி அவருக்கு தோன்ற அவரு கிளைகளை வந்து இவருக்கு மட்டும் இவர் கேட்கலாம் கொடுங்கன்னு சொல்ல அவர் அந்த சிங்கத்து, அதான் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா குமரகுரு சிங்கத்து மேலே இருக்க மாதிரி இருக்கும். அதாவது தேவியினுடைய அனுகிரகம் அவருக்கு கிடைச்சி அவர் போய் தான் காசியில் அந்த கேதார் காட்ங்கிற இடத்துல இன்றைக்கும் அவர் கெட்ட குமாரசாமி மடம் இன்னைக்கு இருக்குது. நிறைய பகுதியில் அந்த கோவிலில் வர்றதுக்கு சிவ வழிபாடு நின்று போனது மீண்டும் காசியில் வருவதற்கு காரணமாக இருந்தவர் உங்கள் ஸ்ரீவைகுண்டத்தில் அவதரித்த குமரகுருபரர். அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய காசியை மீண்டும் கொண்டு வந்த பெருமையில் உங்களுக்கு ஒரு இடம் உண்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு. அப்பேற்பட்ட இடத்துல சுவாமி தேடி வராரு. சுவாமி காசிக்கு பக்கத்தில் உள்ளவர். அவருக்கு அந்த நன்றி இருக்கும்ல. அந்த காலத்துல இங்கே இருந்து ஒரு சாமி வந்து அந்த ஊர்ல அனுகிரகம் பண்ணாரு. அவர் இந்த ஊரை தேடி வராரு, உங்களுக்கு அனுகிரகம் பண்ண. அதனால இது ஒரு அருமையான விஷயம். மாதந்தோறும் சந்திப்போம் வெள்ளிக்கிழமை, முதல் வெள்ளிக்கிழமை. அதில் நம்ம பகவானை வணங்குவோம், பக்தி பண்ணுவோம். நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்களுடைய வாரிசுகளும் நல்லா இருக்கும். நல்லார் ஒருவர் உடனே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமா மழை. ஒரு நல்லா இருந்தாலே போதும். அந்த ஊரையே இறைவன் காப்பாற்றுவார். அதனால நம்மளா சேர்ந்து அன்பு செய்வோம், பக்தி செய்வோம். நம்மளால இந்த வட்டாரமே நன்றாக இருக்கும். எல்லோரும் இன்புற்றி இருக்க நினைப்பதுவே அல்லாது வேறொன்றறியே பராபரமே. எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற அந்த எண்ணம் மட்டும் நம்மள்ட்ட இருந்தால் போதும். பகவான் எல்லாரையும் வாழ வைப்பார், வளர வைப்பார் சொல்லிட்டு